ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சண்டே ஈவினிங் திருவிழா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. நானும் 10 நாளாக திருவிழா கடைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நேற்று என் சின்ன பையனோட திருவிழா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. 6 மணிக்கு மேலே தாங்க போகணும். வீட்டுக்கு வர்றதுக்கு 9 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு. கொஞ்சம் தூறிக்கிட்டே தான் இருந்தது. அப்படியுமே போயிட்டு கொஞ்சம் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கோமாதா எனக்கு ஆன்லைனில் பார்த்துருந்தேன். திருவிழா கடையில் வாங்கணும்னு தோணுச்சு. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. 180 ரூபான்னு கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பலாப்பழம், இந்த மளிகை எல்லாமே வாசனை பொருள் எல்லாமே பாக்கெட்டில் இருந்தது. மசாலா எல்லாமே பாக்கெட் பண்ணி 20 ரூபான்னு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. கலர் போட்டி, திராட்சை பழம் அது எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு 5 ரூபா பத்தலைன்னு அந்த ஃபில்டர் கொடுத்தாங்க. பிளேட்ஸ் எல்லாமே 30 ரூபா. நல்லா இருந்தது. நிறைய இருக்குது. இருந்தாலுமே நான் எப்பயுமே எங்கே போனாலுமே சாமான் வாங்குறது தான் நிறைய பாத்திரம் வாங்குவேன். இதுவுமே 30 ரூபான்னு சின்ன பிளேட்ஸ் கப் எல்லாமே வாங்கணும். ஒரே ஒரு ஸ்டிக்கர் எனக்காக வாங்கினது இது மட்டும்தான். 2 கிளிப்பு, அப்புறம் அந்த க்ளே பேக்கெட் ஒன்று பையன் எடுத்திருந்தாங்க. ஸ்பூனும் ஒன்று 20 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா ஒன்று அந்த கோல்ட் கலரில் இருந்தது. அது 2 வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் செடி வைக்கிறதுக்காக இந்த மண்வெட்டி மாதிரி 30 ரூபா, அதுவும் வாங்கணும். இந்த கரண்டி 30 ரூபா. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. பரவாயில்ல, 30 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஜூஸ் குடிக்கிற கிளாஸ் கண்ணாடி கிளாஸ், இதுவுமே 30 ரூபா. பரவாயில்ல, எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. நல்லாவும் இருந்துச்சு. யூஸ்வலாக எப்பயுமே வாங்குறது தான். ஒவ்வொரு வருஷம் திருவிழாக்கும் இப்படியே தான் வாங்குவோம். கப்பும் இது வாங்கியாச்சு. இது டேப் குழா அது போடுறதுக்காக அதை ஒன்று வாங்கியிருந்தோம். நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப அலுமினிய பாத்திரம் தான், குட்டி சொப்பு பாத்திரம்லாம் வாங்கியே தரமாட்டாங்க. அப்போல்லாம் இருக்கிறது சாந்து பொட்டு ஒன்றும், கலராக ரிப்பன் கடையிலெல்லாம் தொங்கும். காற்றுக்கு அப்படியே அழகாக ஆடும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். 2 ரிப்பன் மட்டும்தான் வாங்கி தருவாங்க. ஸ்நாக்ஸுன்னு பொரி மட்டும்தான். அதுவும் வீட்டுக்கு தான் சாப்பிடுவோம். இந்த காலம் அப்படி இல்லை. நிறைய வெரைட்டி இருக்குது. ஸ்நாக்ஸுமே பாத்திரங்களுமே. நீங்கள் திருவிழாக்கெல்லாம் போனீங்கன்னா என்ன மாதிரி வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.